நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எந்த அளவிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான சாதனைகளும் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சறுக்கல்களும், இது பற்றி தான் நம்ம வாதித்து கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து வாதிக்கலாம். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது, நீங்கள் இந்த சமூக பார்வையில் நீங்கள் இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டாம், அது தனிப்பட்ட விவாதங்களில் நம்ம எழுப்பக்கூடிய விவாதம் என்பது. ஆனால் இந்த தொழில்நுட்பம் என்பது ஒரு அனுபவம் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவெல்லாம் உடைச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? எனக்கு அப்படி தேவையில்லை. ஒரு புதிய ஃப்ரெஷர் வராரு, அவருக்கு அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பரிச்சயம் இருந்தால் போதும், எனக்கு 30 வருஷம் அனுபவம்லாம் தேவையில்லை என்கிற பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப முக்கியமாக விவாதத்தில் எடுக்க அது என்னன்னா, இப்போ நான் சமூகத்தை தவிர்த்துட்டு இதை பேச முடியாது. ஆனாலும் கூட தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ஒரு பகுதியில் தான் நடக்குதுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ண ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே தொழில்நுட்பம் நல்லா அக்சஸ் வளர்ந்துருக்கு. ஆனால் இதே பத்திரிகைகளில் நாம் பாதாள சாக்கடைகளில் மனிதன் இறங்குற செய்தியே போடுறோம். ஏன் அந்த துறையில் தொழில்நுட்பம் வளரலை? அதே மாதிரி விவசாயம், இந்திய விவசாயம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது. நாம் இந்திய தன்மைக்கு, இந்திய மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உரங்களை கண்டுபிடிச்சோமா? இந்திய தன்மைக்கான களைக்கொல்லிகளை கண்டுபிடிச்சோமா? அதனால் நம்ம சிலந்திகளை இழந்திருக்கோம், மண்புழுக்களை இழந்திருக்கிறோம். அப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஒரு பகுதியில், நம்ம கணிப்பொறி சார்ந்த யுகம்ங்கிறதுனால மேற்குலகத்திற்கு கணிப்பொறி சார்ந்த பணியாளர்கள் தேவைங்கிறதுனால இந்தியாவில் கணிப்பொறி தொழில்நுட்பத்தை நம்ம நிறையா படித்து வச்சுருக்கோம். ஆனால் நம்முடைய தேவைக்கான தொழில்நுட்பத்தை நம்ம படித்தோமா? அந்த வளர்ச்சியை கொண்டு வந்தோமா? அப்போ ஒரு பகுதி தானே வளருது. இதுதான் முதல் பிரச்சனை. நான் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி இது 100% கரெக்ட் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1990ஸ்லேயோ இல்லை 2000 சீரீஸில் 2000 அந்த இயரில் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் இஸ் எ பூன் ஆர் கர்ஸ்ன்னாங்க. அது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லிட்டு மேற்கு, அதாவது அமெரிக்கா, யூகே அந்த சைடில் மட்டும்தான் இட்ஸ் எ பூன்னு சொல்லி சொன்னாங்க. வெரஸ் ஏஷியன் கண்ட்ரீஸில் இட்ஸ் எ கர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ ஏன் கர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாபக்கேடு, இன்டர்நெட்டே ஒரு சாபக்கேடுன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் 1990s இல்லை 2000 ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சகோதரர் சொன்ன மாதிரி விவசாயம் எல்லா லெவல்லையும் நம்ம இந்தியா ஒரு எக்ஸ்டென்ட்டில் தான் வளர்ந்துருக்கு. வேற அந்த டெக்னாலஜி கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னையில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி எஸ்டேட்னு சொல்லி இருந்தது சார். இந்த 2 எஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ், அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருந்தது. இப்போது ஃப்ரம் 2003 or 5 இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபேக்ட்ரிஸே கிடையாது, எல்லாம் கார்பரேட்ஸாக மாறிடுச்சு. இது டைரக்ட் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஐடி கம்பெனிஸ், பிபிஓ, இன்டர்நேஷ்னல் கால் சென்டர்ஸ், இதெல்லாம் இப்போ 60% அம்பத்தூர் எஸ்டேட்டில் கவர் ஆகிருக்கு. ப்ளஸ் கிண்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தரப்பு கம்பெனியும் இப்போது கிண்டியில் இருக்குது. அம்பத்தூர் எஸ்டேட் இஸ் வெல் நோன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ். அது இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கார்பரேட்டாக மாறின்னு வருது. இந்த டெக்னாலஜி வளர்றதுனால அந்த நேரத்தில், அதாவது அம்பத்தூர் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் எல்லாருமே மிஷினரிஸை வேலை செஞ்சிருந்தோம். இப்போ யாருமே அந்த யூனிட்ஸ்லேயே கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில்லிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின். இல்லை ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன் சார். ஒரே நிமிஷம். ட்ரில்லிங் மிஷின், கிரைண்டிங் மிஷின், சர்ஃபேஸ் கிரைண்டிங் சொல்லிட்டு பலதரப்பட்ட மிஷின்ஸ் இருந்தது. அதெல்லாம் ஒரு ஆப்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு. இப்போ சிஎன்சின்னு வந்ததுக்கப்புறம் ஒரே ஆப்ரேட்டர் அந்த ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாரு. வேற அந்த மிச்சம் இருந்த 18 வகையான மிஷின்ஸ், 18 ஆப்ரேட்டரோட வேலை போயிடுச்சு. ஸோ 18 பேர் செஞ்ச இடத்துல இப்போ ஒருத்தர் தான் வேலை செய்யறாரு. இதை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், இப்போ ஒரு டிராக்டர் வருகிற போது ஒரு எதிர்ப்பு கிளம்பியது, இயந்திரம் வரலாமா அப்படின்னு. ஆனால் அவர்களே வைக்கக்கூடிய இந்த தொழிற்புரட்சி சார்ந்த வாதங்கள் அவர்கள் வைக்கக்கூடியது, டிராக்டர் வருகிற போது அது ஏற்படுத்திய காலத்தை விரயம் செய்வதில் இருக்கக்கூடிய சுணக்கம் அதில் குறைச்சிருக்கிறாங்க, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகி இருக்கிறது, அங்கு வேலை பார்த்தவர்களுக்கு வேற சாத்தியக்கூறுகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம்ன்ற வாதத்தை நீங்கள் எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். இந்திய உணவு கிடங்குல எத்தனை லட்சம் டன் அரிசி கிடக்கு, பசியில் எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் நம்ம பதுக்கி வச்சு, அதாவது அரசாங்கமே ஒரு பகுதியில் அரிசியை தேக்கி வச்சுட்டு பசியில் இருக்கிற தன் சொந்த மக்களுக்கு ஏன் கொடுக்க முடியல? ஏன்னா இவன்கிட்ட வாங்க காசு இல்லை, இவனுக்கு வேலை இல்லை. நீங்கள் தொழில்நுட்பத்தை வேலை வாய்ப்போடு சேர்ந்து தான் அறிமுகப்படுத்தணும். நம்ம என்ன பண்ணோம்? தொழில்நுட்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டமிடல் இருக்குங்களா, அந்த திட்டமிடலோட இணைக்காம தொழில்நுட்பத்தை தனித்து வரமா சாபமானு தீர்மானிக்க முடியாது. ஒரு கருவி, அது யார் கையில போய் மாட்டுதுங்கிறத வச்சுதான் அதனுடைய விளைவுகள் தீர்மானிக்கப்படுது.
ஒரு தொழில். இப்போ இன்டர்நெட் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்டர்நெட்டை வந்து ஒரு சாபமாக என்றைக்குமே நம்ம கருத முடியாது. அது கண்டிப்பாக வரம் தான், அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதை நாம் எந்த அளவுக்கு அடிமட்ட மனிதன் வரைக்கும் கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறதுல தான் கேள்வி இருக்குது. அவர் எழுப்பின மாதிரி இங்கே இவ்வளவு தூரம், அதாவது அடுத்த நாட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் தொழில்நுட்பம் படித்தவங்க தயாராக இருக்காங்களே ஒழிய இந்த நாட்டுக்காக வேலை பார்க்கணுங்கிற அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸை ஏன் இது உருவாக்கல? இல்ல இப்ப இருக்கிற அந்த கான்ஷியஸை வந்து தேவி மேடம் நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு சினாரியோ மாறிட்டு வருதுங்க. முன்ன மாதிரி வந்து ஃபாரின்ல போனா மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லாம இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது ரொம்பவே வந்துட்டு டெவலப் ஆகி இருக்கு. சிறு சிறு வேலை வாய்ப்புகள்லாம் வந்துட்டு நிறைய பெருகி இருக்கு. ஐஐடி ஐஐஎம்லலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு மற்ற வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் இப்போ இந்த வருஷம்லாம் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு உங்களால் வந்துட்டு அது நல்லபடியாக எடுத்துகிட்டு போக முடியலன்னா வேறு வேலை வாய்ப்பு இன்ஸ்டிடியூட்டே வந்துட்டு தேடி தர அளவுக்கான மெச்சூரிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ் கிட்டையும் இருக்குது. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் ஈவன் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸில் இருந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அது வந்துட்டு நம்ம ஊரில் தான் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊருங்களில் இருந்த வேலை வாய்ப்புகள் நம்ம ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு வர்ற சினாரியோ இப்போ நடந்துகிட்டு இருக்குது. டெக்னாலஜியில் மட்டும் இல்லை, ஆட்டோமொபைல் எது ஒன்றா எடுத்துக்கலாம். சார் சொன்ன மாதிரி 18 பேருடைய இல்ல சார் லெட் மீ கம்ப்ளீட் இல்ல 18 பேர்ல இருந்து இங்க வேலை வாய்ப்பு வருதுன்னு சொன்னாங்க. அமெரிக்கால ஃப்ளின்ட் சிட்டில ஜெனரல் இன்ஜினியரிங் ஜெனரல் மோட்டார்ஸ் அவங்க மிகப்பெரிய அளவு கார் தயாரிப்பு தொழிற்சாலை வச்சிருந்தாங்க. 12,000 பேருக்கு வேலை கொடுத்துருந்தாங்க. அது பிறகு மெக்சிகோக்கு போச்சு, 6,000 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அதே அளவிலான உற்பத்தியை கொடுக்கக்கூடிய ஹுண்டாய் மோட்டார்ஸ்ல 2,500 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ நீங்க இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி எல்லாமே சேர்த்து கூட நம்மளால வேலை வாய்ப்பை கொண்டு வர முடியல, தொழிலை தான் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ நாம் இப்போ நோக்கியா நிறுவனத்தை எடுத்துக்கங்க. நோக்கியா நிறுவனத்தில் 8,000 பேர் நேரடியாகவும் 14,000 பேர் மறைமுகமாகவும் வேலை பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நோக்கியா நிறுவனம் தன்னோட கம்பெனியை மூடிட்டு இருக்கிற 25 வயசில் வேலைக்கு சேர்ந்தவங்கள 30 வயசில் வேலை இல்லாதவங்களாக்கிட்டு போயிருச்சு. அப்போ இங்கே தொழில் வேலை வாய்ப்போடு சேர்ந்து வரல, நம்ம கொடுக்குற சலுகைகளை எல்லாம் வாங்கிட்டு சலுகை காலம் முடிஞ்சோடனே காணாமல் போயிடுறாங்க. தொழில்நுட்பம் நீங்க அப்படி மட்டும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, நீங்க விவசாயம் சார்ந்து சொன்னதுனால இந்த தொழில்நுட்பம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் விவசாயம் சார்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குறு விவசாயம் என்பதெல்லாம் வேண்டாம், ஒரு இயந்திரங்களை கொண்டு விவசாயத்தையே பெரும் தொழிலாக மாற்றக்கூடிய காலகட்டம் தான், அதை நீங்க தவிர்க்க முடியாது அப்படின்ற அந்த வாதத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இல்ல இங்க வந்து சிறு விவசாயம் என்பது சிறு குறு விவசாயம் என்பது நன்மை தராது, லாபம் தராது. தகவல் தொழில்நுட்பத்தோடு தொழிற்புரட்சியோடு அதை பெரும் தொழிலாக மாற்றணும், அது கார்ப்பரேட் கையில தான் போகணும்ன்ற வாதத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? சரி, அதாவது இதில் அடிப்படையாக சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ விவசாயம் என்பது ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நீண்ட காலமாக வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தொழில்நுட்ப வளர்ச்சியோடு சம்மந்தப்படுத்தப்படாமலேயே கூட அந்த கேள்விங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னு கேட்டால் விவசாயிகளை மட்டும் நம்ம விலை நிர்ணயிக்க விடவே இல்லை, அதை மட்டும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம். அதனுடைய விளைவாகத்தான் வந்து விவசாயிகளால் வந்து தாக்குப்பிடிக்க முடியலை. அவங்களால வந்து சந்தைக்கு அந்த கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் வந்து பொருட்களை கொடுக்கணுங்கிறப்ப அவர்களுடைய வளர்ச்சிங்கிறது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் பல்வேறு காரணங்கள். விலை குறைச்சிருக்கோம். அரசு வந்து கரும்புக்கு நான் போன வருஷம் 550 ரூபா, இந்த வருஷம் 450 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுது. மாநில அரசு கொடுக்கிற உலகம் முழுவதுமே விவசாய விளைபொருள்களுக்கான விலை நிர்ணயம் செய்வதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. நான் சொல்வது உலகம் முழுவதும் பொருட்களுக்கும் வந்து அவங்க உற்பத்தி விலையை நிர்ணயிக்கும் பொழுது விவசாயி கையை மட்டும் கட்டி போட்டது நம்ம தானே. அப்படி கட்டி போட்டதன் மூலமாக நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, சினிமாவுக்கு போறதுக்கு 2,000 செலவழிக்கிறாங்க, ஆனா அரிசி விலையை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணுங்கிறாங்க இல்லையா? உங்களுடைய உல்லாசங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டீடைலா சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு விவசாயி பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நாட்டில் தான் சார் ரொம்ப 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 கஷ்டப்படுறோம். வேற உலக லெவலில் வேற எந்த ஒரு கண்ட்ரிலையும் வந்து இவ்வளோ கஷ்டம் வந்து விவசாயிகள் படுறதில்ல. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் மேடம் சொன்ன ஒரு கண்டினியூட்டியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தக்காளி 1 கிலோ நம்ம இன்னைக்கு வந்து 20 ரூபா கொடுத்து மார்க்கெட்டில் வாங்குறோம். வெரஸ் அவர் வந்து ஒரு பேஸ்கெட்டில் கொண்டு வரார் தக்காளியை. விவசாயி வந்து உற்பத்தி செய்யும் போது பேஸ்கெட்டில் கொண்டு வந்து ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட விற்கிறார், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் விற்கிறார். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம இண்டிவிஜுவல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அண்ணா நகரில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு டீலர்கிட்ட ஒரு ரேட்டுக்கு விற்கிறார். அந்த பேஸ்கெட்டோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா மேக்ஸிமம் ஒரு பேஸ்கெட். அந்த விவசாயி வண்டி ட்ரெயினில் பிடிச்சி கொண்டு வரும். ட்ரெயினில் கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பேஸ்கெட் கொண்டு வருவான். ஒரு பேஸ்கெட்டோட விலை 60 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரைக்கும் தான் இந்த டீலர் எடுக்கிறார்.
ஸோ அந்த டீலர் ஒரு பேஸ்கெட் வந்து எடுக்கும்போது அந்த பேஸ்கெட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 to 6 kgs இருக்கும். மினிமம் 5 to 6 kgs அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக இருக்கும். அந்த டீலர்கிட்ட வந்து நார்மல் ரீட்டைலர்கிட்ட போகும்போது இந்த ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ரேட் 90 rupees சொல்லி போகுது ரீட்டைலர்கிட்ட. ரீட்டைலர் நம்ம மாதிரி கஸ்டமர்ஸ் போய் வாங்கும்போது 20 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். ஒரு கிலோ 20 ரூபா வாங்குறோம். வேறஸ் அந்த பேஸ்கெட் ரேட்டு ரீட்டைலர் வாங்குற விலை 90 ரூபாய். ஆனால் விவசாயி கொடுக்கப்படுறது 60 ரூபாய். ஆனால் உள்ளே இருக்கிறது 6லேருந்து 7 கிலோ வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் 7 கிலோ வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால எவ்வளோ பாதிப்பு பாருங்க விவசாயிக்கு. நம்ம விவசாயம் நீங்க கேட்ட கேள்வி என்னுடைய கேள்வி வந்து நம்ம தொழில்நுட்பம் சார்ந்துதான் நம்ம இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதகங்கள் பாதகங்கள் பற்றி விவாதித்து இருக்கிறதுனால நான் இதே இன்னொரு கட்டத்திற்கு நம்ம விவசாயம் வேலை இழப்புகள் இதை தாண்டி தொழில்நுட்ப புரட்சியில் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயம் உலகம் முழுவதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தொழில்நுட்பம் வளர வளர ஜனநாயகம் செழுமைப்படும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஜனநாயகத்திற்கு ஒரு ஆகச்சிறந்த பங்களிப்பை தொழில்நுட்பம் வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஓய்வம்மா, நீங்க இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனநாயகத்திற்கும் தொழில்நுட்பத்திற்குமான உறவை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஓரளவு நேர்மறையாக செயல்பட்டுருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது என்னைய கேட்டால் தொழில்நுட்பத்தை கையில் வைத்திருக்கிறவர்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அது ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்துருக்குங்கிறது தான் உண்மை. இல்லை மேடம், நான் இதை வேற விதமாக பார்க்குறேன். இல்லை, ஒரு நிமிஷம். அதாவது வந்து அதை கட்டுப்படுத்த விரும்புகிறவர்கள் அதற்கு எதிர்மறையாக சிந்தித்த போதிலும் தொழில்நுட்பத்தின் தன்மை என்பது நிச்சயமாக ஜனநாயகத்துக்கான வாய்ப்புகளை திறந்து விடுது. 2 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று, இன்றைக்கி வந்து கருத்துக்களை வந்து ஓவர் இன்ஃபர்மேட்டிவ்ங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இனிமே வந்து யாரும் கருத்துக்களை வந்து மறைக்க முடியாது, எந்த கருத்தையும் தடை செய்ய முடியாது. இன்றைக்கி மாதொருபாகன் நூலை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டி எழுதி வாங்கினாங்க. அது ஒரு அரசு தரப்பு உட்காந்து எழுதி வாங்கினாங்க. நீங்கள் அவரே கூட நான் வாங்கிக்கிறேன்னு திருப்பி வாங்கிக்கிட்டாரு. என்னாச்சு, இன்றைக்கி எல்லார் வீட்டோடைய கம்ப்யூட்டர் பாக்ஸ்லேயும் மாதொருபாகன் புக்கு இருக்குது. நீங்கள் அதை தடை செய்ய முடியலை. இது வந்து நீங்கள் இந்திய மாதாங்கிற புத்தகத்தை இதே இந்தியாவில் தடை செய்த பொழுது அந்த புத்தகத்தை யாராலையும் படிக்க முடியலை. இன்றைக்கி மாதொருபாகனை எல்லாரும் படிக்க முடியும். அந்த ஜனநாயகத்தை அது வழங்கி இருக்கு. அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதனும் வந்து இன்னைக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வாய்ப்பு கொடுத்துருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இதனுடைய சில அடுத்த பக்கங்களும் இருக்கலாம். சொல்லுங்க. அதான் என்னன்னா, இப்போ தகவல் தொழில்நுட்பங்கிறது இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய நட்பு வட்டத்துக்குள்ளே என்னை சுருக்கிறோம். நான் என்ன பேசினாலும் சரி, என்னை ஆமோதிக்கிறவர்கள், என்னை அறிந்தவர்கள், இதுக்கு மேலே நான் பேச முடியாதுங்கிற அளவுக்கு என்னை சுருக்கிறோம். ஒரு குழுவாதமாக நம்முடைய கருத்து சுதந்திரத்தை நம்முடைய நமக்கு ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான குழுவுக்குள்ளேயே வச்சுக்கோங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது, நீங்கள் பொலிட்டிக்கலாக கேட்டீங்க, ஜனநாயகத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா குறைச்சிருக்கான்னு. நான் சொல்கிறேன், அதாவது ஏற்கனவே கல்வியறிவற்றவர்கள், கல்வி அறிவு உள்ளவர்கள்னு 2 டிவைட் இருந்தது. இந்த தொழில்நுட்பம் வந்த பிறகு தொழில்நுட்ப அறிவுள்ளவர்கள், கல்வி அறிவு மட்டும் உள்ளவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள்னு 3 பிரிவு உருவாகுது. தொழில்நுட்பத்தை அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு குழுவை பற்றி மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் ஜனநாயகமாக பேசுகிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னா வெளிப்படுத்துகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் தனக்குள்ளேயே திருப்திப்பட்டுக்கிற மனநிலை அவங்களுக்கு உருவானதுனால மற்றவங்களை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. ஏற்கனவே கல்வியறிவு பெற்றவர்கள் அறிவொளி இயக்கம் மாதிரி ஏதோ ஒரு இயக்கத்தை பண்ணி கொண்டு கல்வியறிவு இல்லாதவனுக்கு போய் சொல்லி கொடுப்பேன்னு நின்னான். ஆனா இன்னைக்கு இணையதளத்தையோ மற்றதையோ பயன்படுத்துறவன் தொழில்நுட்பத்தின் பிரச்சனை அல்ல. ஆமா, சோ இது ஜனநாயகத்தை என்ஹான்ஸ் பண்ணலன்னு நான் சொல்றேன். மாறாக இந்த சமூகம் ஜனநாயகம் இல்லாம இருக்கிறதுனால தொழில்நுட்பம் வேற நாடுகள்ல ரொம்ப ஜனநாயகமா இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரும்போது இந்தியாவுடைய கூட்டுக்குள்ளேயே வச்சுக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுடைய விருப்பத்தையும் மீறி அது தன்னுடைய இயற்கையான போக்குல நம்ம இயல்பாக பார்க்கிறப்போ ஒரு எகிப்து மாதிரியான ஒரு தேசங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தினுடைய சாதகங்களை அவங்க வந்து ஒரு பெரிய புரட்சிக்கே பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அதுதான் எகிப்து புரட்சியை Facebook நடத்துது அப்படின்னு இல்ல, நான் ஒற்றைப்படை தன்மையாக பார்க்கல, ஆனால் அதற்கான பங்களிப்பையும் நீங்க மறுத்திட முடியாது. அதற்கான ஆண்டுகளாக ஒரு ஆட்சி சர்வாதிகாரமாக நடக்கிற போது பேசுறதுக்கே வழி இல்லாதவங்க Facebook கிடைச்சோடனே பேசுனாங்கிறத ஏத்துக்கலாம். ஆனா ஒரு சமூக புரட்சியை பின்னாலிருந்து யார் இயக்குகிறார்கள்னு கண்டுபிடிச்சு கடைசியில் அந்த புரட்சியில ஈடுபட்டவங்க நோட்டீஸ்ல இதை Facebookல தகவலை பகிராதீங்க, நான் இந்த இடத்துல கூடுறோன்னு தகவலை பகிராதீங்க, இதை வந்து வெளிநாட்டு சக்திகள் கூட கண்டுபிடிச்சிடுறாங்க, யார் பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தடை பண்றாங்கன்னு சொல்லி அவங்களுடைய நோட்டீஸ்ல போட வேண்டியது வந்தது. ஏன்னா இதற்கு பின்னால் நீங்கள் பிரிசம்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வெளியில் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது எந்த அரசியல் குழு யாரோடு இணைந்து செயல்படுகிறதுன்னு முழுமையாக கண்டுபிடித்து அவங்க பேசுகிறத அவங்களறியாமலே மெட்டா டேட்டாவாக சேகரித்து வச்சுக்கிட்டு பல நாடுகள் நம்முடைய அரசியலுக்குள்ளே தலையிடுவதற்கு Facebook உதவியாக இருந்தது.
அப்போ நாம வெறுமனே வந்து இது தொழில்நுட்ப வளர்ச்சி நமக்கு பலன் அளிச்சிருச்சுன்ட்டு இல்லை, அரசாங்கங்களுக்கு பலன் அளித்திருக்கிறது. யார் இதை தடுக்க விரும்புகிறார்களோ, மாற்றத்தை யார் தடுக்க விரும்புகிறார்களோ, ஜனநாயகத்தை யார் தடுக்க விரும்புகிறார்களோ எல்லாருக்கும் பலன் கொடுத்துருக்கு. அதனால நம்ம ஒரு சைடு மட்டும் பார்க்குறது அதான் பிரச்சனை. நான் தொடர்ச்சியாக வாதிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கான சாதகங்களை பயன்படுத்துகிற போது மத்திய அரசே கூட அதற்காக தடுக்க வேண்டும், அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற வாதங்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு அரசை நடத்துவதில் இந்த சுதந்திரத்தை, கட்டற்ற சுதந்திர வெளியை மக்கள் தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கான ஓட்டத்தை தடுக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதற்கான காரணங்களையும் நம்ம அலசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். காத்திருங்கள்.